நம்மள நிறைய பேர் ChatGPT, Gemini இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் நிறையா போய் யூஸ் பண்ணுறோம், நிறைய சேட் பண்ணுறோம்ல. அதில் ஒரு சின்ன தவறு மட்டும் நம்ம பண்ணுறோம். அதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க. நானே இப்போ ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி அதில் சேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்டடீஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அதே சேட்டில் போயிட்டு வேறு ஒரு கொஸ்டினை கேட்டுறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கெமிஸ்ட்ரி பற்றி படிச்சுட்டு இருக்கீங்க. டக்குன்னு போயிட்டு எனக்கு இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டுறாதீங்க. இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டாபிக், இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸை பற்றி அதில் கேட்டுறாதீங்க. அந்த ஒரு சேட் ஓடிட்டுருக்குன்னா வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை மாற்ற போகிறீங்கன்னா நியூ சேட்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் பேசுங்க. ஏன்னா நீங்கள் ஒரே டாப்பிக்கை ரொம்ப நேரம் பேசிங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகி நிறைய குழம்ப ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பதிலெலாம் நிறைய குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போதுமே சரி, ஈவன் கோடிங் அசிஸ்டன்ட்லேயும் அதான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் பக் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஒர்க் ஆகலையா, புது சேட் க்ரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணி வேலை வாங்க. இது ரொம்ப ஃபண்டமெண்டல். நான் ரீசனாக கற்றுக்கிட்டேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணிங்க. இது மாதிரி நான் கற்றுக்க நிறையா டெக்னிக்ஸ் நான் சொல்லித்தரேன் ப்ராம்ப்டிங்கில். நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.